நம்ம எல்லாருக்குமே எலெக்ஷன்னாலே ஓட்டு போடுறது தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா உண்மையில கடைசி ஓட்டு பதிவானதுக்கு அப்புறம்தான் அசல் வேலைய ஆரம்பிக்குது. பலருக்கும் தெரியாத ஆனா ஜனநாயகத்தையே பாதுகாக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு செயல்முறை. வாங்க அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஆமா, வாக்குச்சாவடி இப்போ காலியா இருக்கலாம். ஆனா ஒரு வாக்குச்சாவடி அதிகாரியோட மிக மிக முக்கியமான வேலை இப்போதான் ஆரம்பிக்குது. சொல்லப்போனா இது ஜனநாயகத்தையே பாதுகாக்கிற ஒரு பெரிய மிஷன். அந்த மிஷன்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ நாம முழுசா விஷயத்துக்குள்ள போலாம். முதல் வேலை, ரொம்ப முக்கியமான வேலை, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களான இவிஎம்களை பத்திரப்படுத்துறது. ஓட்டிங் முடிஞ்ச உடனே ஒரு தலைமை அலுவலர் செய்ய வேண்டிய முதல் விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். ஓகே, வாக்குப்பதிவு நேரம் முடிஞ்சிருச்சு. இப்ப அதிகாரி என்ன பண்ணணும்னா, முதல்ல அங்க இருக்கிற எல்லா முகவர்கள் முன்னாடியும் வாக்குப்பதிவு முடிவடைந்தது அப்படின்னு சத்தமா அறிவிக்கணும். அடுத்தது, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்ட்ரோல் யூனிட்ல இருக்கிற க்ளோஸ் பட்டனை அழுத்தணும். இதுக்கப்புறம் ஒரு ஓட்டு கூட மெஷின்ல பதிய முடியாது. அதன் பிறகு ஒவ்வொரு மெஷினையும் அதுக்கான பெட்டியில வச்சு பூட்டி முறையா சீல் வச்சு அது மேல முகவரி அட்டைகளையும் கட்டி அதையும் சீல் பண்ணணும். பக்கா. இங்க பாருங்க, இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். போன தேர்தல்கள நடந்த ஒரு பொதுவான தப்பு இதுதான். அந்த க்ளோஸ் பட்டன் அழுத்த மறந்துட்டா என்ன ஆகும் தெரியுமா? டெக்னிக்கலா அந்த வாக்குப்பதிவு இன்னும் முடியலன்னு அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை உருவாக்கும்னு. அதனாலதான் இந்த முதல் படி ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. மிஷின்களுக்கு சீல் வச்சாச்சு. ஐத்தது என்ன? காகித ஆவணங்கள். வாக்குச்சாவடியில பயன்படுத்தின ஒவ்வொரு பேப்பரையும் ஒழுங்கா பிரிக்கணும். இதுக்காக ஒரு கலர் கோட் சிஸ்டம் பயன்படுத்துறாங்க. இது எந்த குழப்பமும் வராம பாத்துக்க உதவும். எதுக்கு இவ்வளோ மெனக்கெட்டு கலர் கலரா பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இதுதான் வெளிப்படைத்தன்மை, இதுதான் பொறுப்பு கூறல். ஒவ்வொரு ஆவணமும் ஒரு கணக்கு. இந்த ஆவணங்களை சரியா பிரிக்கிறது தான் தேர்தலோட நேர்மைக்கு முக்கியமான அஸ்திவாரம். சரி, இப்ப முதல் பாக்கெட். இது பச்சை நிறத்துல இருக்கும். இதுக்கு பேரு சட்டப்பூர்வ உரைகள். அதாவது சட்டப்படி மிக மிக முக்கியமான ஆவணங்கள் இதுக்குள்ளதான் இருக்கும். இதுல ஒரு சின்ன தவறு கூட நடக்கவே கூடாது. இந்த பச்சை பாக்கெட் தான் தேர்தலோட ஹீரோன்னு சொல்லலாம். ஏன்னா யார் ஓட்டு போட்டாங்கன்றதுக்கான அசைக்க முடியாத சட்ட ஆதாரம் இதுக்குள்ளதான் இருக்கு. குறிப்பா அந்த படிவம் 17A, அதாவது வாக்காளர் பதிவேடு. ஓட்டு போட்ட ஒவ்வொருத்தரோட கையெழுத்து இல்லைன்னா கைரேகை இதுல இருக்கும். நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கோர்ட்ல கூட இந்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சுதான் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்கன்னு நிரூபிக்க முடியும். பதிவான ஓட்டுகளும் இந்த கையெழுத்துக்களோட எண்ணிக்கையும் சரியா இருக்கணும். இது தப்பாச்சுன்னா மொத்த தேர்தலுமே கேள்விக்குறியாயிடும். வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். இது மஞ்சள் நிற பாக்கெட். இதுக்கு பேரு சட்டப்பூர்வமற்ற உரைகள். அதாவது இது சட்ட ஆதாரங்கள் இல்லைனாலும் தேர்தல் எப்படி நடந்ததுன்றதுக்கான நிர்வாக ரீதியான முக்கியமான பதிவுகள் இதுல இருக்கும். இந்த மஞ்சள் பாக்கெட்டுக்குள்ள அன்னைக்கு வாக்குப்பதிவு நாள்ல என்னென்னலாம் நடந்துச்சுன்னு பதிவு பண்ற ஆவணங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு அரசியல் கட்சி முகவர்களோட நியமன கடிதங்கள், யாரோட ஓட்டையாவது சேலஞ்ச் பண்ணியிருந்தா அதோட விவரங்கள், அப்புறம் பார்வையற்ற வாக்காளர்களுக்கு யாரு உதவி செஞ்சாங்கன்னு எழுதின படிவங்கள், இப்படி பல நிர்வாக ரீதியான பதிவுகள் இதுல அடங்கும். அடுத்து மூணாவதா இருக்கிறது பழுப்பு நிற பாக்கெட். இது ரொம்ப சிம்பிள். வாக்குச்சாவடி அதிகாரி அன்னைக்கு பயன்படுத்தின எல்லா கருவிகளும் கையேடுகளும் இதுக்குள்ளதான் போகும். ஆமா, அழியாத மை, அதிகாரியோட அந்த மெட்டல் சீல், இவிஎம் எப்படி இயக்கணும்னு சொல்ற கையேடுகள்னு எல்லா பொருட்களும் இதுல இருக்கும். இது எல்லாம் திரும்ப ஒப்படைக்கணும். ஏன்னா இதை மறுபடியும் பயன்படுத்தலாம், இல்லைன்னா பாதுகாப்பா வச்சுக்கணும். கடைசியா நீல நிற பாக்கெட். இது ரொம்ப சுலபம். மிச்சம் மீதி இருக்கிற எல்லா பொருள்களையும் இதுக்குள்ள போட்டு ஒப்படைக்கணும். ஓட்டு போறதுக்காக வச்சிருந்த அந்த அட்டை மறைப்பு, குப்பைக்கூடை, இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இதுல அடங்கும். நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், வாக்குச்சாவடியை எப்படி எடுத்தோமோ அதே மாதிரி சுத்தமா காலி பண்ணி ஒப்படைக்கணும். இப்போ இந்த ஒரு ஸ்லைட பாருங்க. முழு கலர் கோட் சிஸ்டமும் எவ்வளவு அழகா புரியுது. பச்சைன்னா சட்டம் சம்பந்தப்பட்டது மிக முக்கியம், மஞ்சள்னா நிர்வாகம், பழுப்புன்னா பயன்படுத்தின பொருட்கள், நீலம்னா மற்றவை. எவ்வளோ நேர்த்தியா அந்த அமைப்பை வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்களா? சரி, எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிஷனோட கடைசி கட்டம். எல்லாத்தையும் பத்திரமா கொண்டு போய் வாக்குகள் சேகரிப்பு மையத்துல, அதாவது ரிசப்ஷன் சென்டர்ல ஒப்படைக்கணும். இந்த சேகரிப்பு மையத்துல 2 வகையான கவுண்டர்கள் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்களான இவிஎம், விவிபிஏடி, அப்புறம் முக்கியமா படிவம் 17C, இதெல்லாம் சிறப்பு கவுண்டர்ல கொடுக்கணும். நம்ம இப்ப பார்த்தோமே 4 கலர் பேக்கெட்ஸ், அதையெல்லாம் பொது கவுண்டர்கள்ல ஒப்படைக்கலாம். இதோ இன்னொரு முக்கியமான பாடம். படிவம் 17C அப்படிங்கிறது அன்னைக்கு பதிவான வாக்குகளோட முழு கணக்கு வழக்கு. இதை சரியா கொடுக்கலைன்னாலோ இல்ல அரைகுறையா நிரப்பி கொடுத்தாலோ அது ஒரு பெரிய தப்பு. இதனோட முக்கியத்துவம் புரியுதா? அதனாலதான் இதுக்காகவே தனியா ஒரு ஸ்பெஷல் கவுண்டரை வச்சிருக்காங்க.
இந்த கடைசி ஸ்டெப்ஸ் ஒரு அதிகாரியோட பொறுப்பை முழுமையா முடிவுக்கு கொண்டு வருது. சரியான கவுண்டர்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் சீட்டு வாங்குறது ரொம்ப அவசியம். அப்பதான் உங்களோட வேலை வெற்றிகரமா முடிஞ்சதுன்னு அர்த்தம். இந்த எல்லா வேலைகளையும் சரியா செஞ்சு முடிக்கிறதுங்கிறது வெறும் ஒரு வேலையை முடிக்கிறது இல்ல, இது நம்ம ஜனநாயகத்துக்கே செய்யற ஒரு பெரிய சேவை. இது தேர்தல் கையேட்டுல இருக்கிற ஒரு வரி. எவ்வளவு கஷ்டமான வேலையா இருந்தாலும் இதையெல்லாம் சரியா செஞ்சு முடிக்கும் பொழுது கிடைக்கிற பெருமையே தனிதான். ஏன்னா அவங்க அன்னைக்கு ஒரு நாள் ஜனநாயகத்தோட காவலர்களா இருந்திருக்காங்க. இந்த நீண்ட சங்கிலி தொடர் மாதிரி இருக்கிற நடைமுறையில ஒரே ஒரு சின்ன தப்பு நடந்தா கூட அது மொத்த தேர்தல் மேலேயும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்கிடும். அதனாலதான் இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன படியும் மிக மிக முக்கியம். ஒரு தப்பு கூட நடக்கவே கூடாது. நாம எல்லாரும் தேர்தல்ல ஓட்டு போடுறத ஒரு பெரிய நிகழ்வா பார்க்கறோம். அப்புறம் ரிசல்ட் வர்ற அன்னைக்கு பரபரப்பா டிவியை பார்க்கறோம். ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற இந்த வேலையை பாத்தீங்களா? யார் கண்ணுக்கும் தெரியாத திரைக்கு பின்னால நடக்கிற ஒரு ராணுவ ஒழுங்கோட செய்யப்படுற இந்த செயல்முறை தான் நம்ம ஜனநாயகத்தோட உண்மையான அஸ்திவாரம்னு சொல்லலாமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?